இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரடா. எதுக்கு வந்திருக்காரு? எப்பா யூடியூப்பை கட் பண்ணிட்டேல்ல? பூதி கேளுங்களா? பூதி வாங்கடா கேட்பறீங்க. இல்ல சொல்றேன். சாமியை கூப்பிடுறேன். சாமி வாங்க. பாருங்கள் சாமி, இழந்தை நாடி வந்து அடவீசிக்குள்ள ஒன்று சிரிப்பா வந்திருப்பது காட்டுக்குள்ளே காட்டு வசம் மாலையில் இந்த கீதத்தை கட் பண்ணிருப்பா. மாலையில நானும் இருக்க கடிக்கிறத விட்டு விட்டு சும்மா செவனே நிக்கிறீங்கள. மருதமலைக்கு நீங்க வந்து வாருங்க என்ற பாடலை பாட சொல்லி முருக பக்தர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கி ஆர்மணி வாசிக்கும் அன்பும் அம்மா பாலச்சந்திரன் அவர்களுக்கு முருக பக்தர்கள் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க இந்த பாடலை பாட சொல்லி அன்பளிப்பு வழங்கினார். அன்பு பெருமை சேர்த்த முருக பக்தர்கள் அனைவருக்கும் எங்களது கலைப்பு சார்பாக நன்றி. வணக்கம். தங்களை பார்த்த மொழி நானும் எத்தனை மணி வந்திருக்கேன். ஆனா உன்னை போல பெருமைக்கு முன்னணி பார்த்த கிடையாது. சிவி சீனுக்கு அடுத்து போக முடிஞ்சு வந்த புது பொண்ணு பாட எடுத்து வந்து சுடி ரசிக்க வந்த மொழிவன் நான் தானே. சிவி சீனுக்கு அடுத்து போக முடிஞ்சு வந்த புது பொண்ணு பாட எடுத்து வந்து சுடி ரசிக்க வந்த மொழிவன் நான் தானே. மாப்பிள்ளை கையாரோ பாரவாடி மாட்டி கடுத்து போக கொடுத்து வந்த புது பொண்ணு எடுத்து வந்து சுடி கசிக்க வந்த முடிவை தங்கச்சி உன்னை நான் கேட்க
ஆஹா நம்ம நாடி வந்திருக்காரா அழைத்து வரணும் பார்த்தோம். சாமியை கூப்பிடவா? சாமி சாமி கூப்பிட்ட கூப்பிட யாரும் வரமாட்டேங்கிறீங்க. கலைவாணி போற்றும் புதல்வரே கருணையின் வடிவான புனிதரே கருணையின் வடிவான புனிதரே கலைவாணி போற்றும் கலைவாணி போற்றும் புதல்வரே காண பிரியரே கருணையின் வடிவான புனிதரே கருணை வடிவான புனிதரே மலையில் ஒரு வட்டமலராக வீடு மறுகுலத்து பெருங்குருவாக கலைவாணி போற்றும்
பாட்டுக்கு அந்த வர்ண பகவானே இறங்கி ஆனா இருட்டா எவ்வளவு மழை பெஞ்சாலும் கடவுள் வந்து தவறாம வீடியோ எடுக்கிறவர் இல்ல மழை வரப்போகுது அப்படின்ற ஒரு தன்மையை முத தெரிஞ்சாலும் வந்து இந்த யூடியூப்காரங்க கொடையுமே இவ்வளவு சேர்ந்து வச்சிருக்க அப்படின்னு பாரு. நாளா உள்ள சொல்லிட்டேன் மழை வந்துரும். ஒரே ஒரு வர மட்டும் கொடுங்க சாமி. சரி சரி. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னை கோழி பஞ்சாரமா பண்ணீங்க சார். ஏமா இப்படி ஒரு ஆசை உனக்கு? இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை ஆண்களையும் குஞ்சாக படைத்து விடுங்க. படைச்சு அத்தனை குஞ்சுகளும் என் பஞ்சாரத்திலேயே அடைய செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும். சென்று பாரு. பஞ்சாரம் கிடைக்காம தான் வெட்டிக்கிட்டு குத்திட்டு கிடக்குறாங்க. ரொம்ப போராட்டம். ஒட்டு மொத்தமா உள்ள போட்டு அடைக்கிட்டோம்னா பேசாம இருக்கு. பஞ்சாரத்தை கவுத்துறாம பார்த்து பத்திரமா வச்சுக்க. போயிட்டு வாத்தா. என்ன போல ஆசையா வந்தாட்டும். வந்தது வந்தீங்க. சொல்லுமா. ஒரு 5 நிமிஷம் உள்ள வாங்க. ஏன் உங்க குஞ்சா எங்க குஞ்சாங்க பாடு உலாது பலத்து பெருமைகள் எத்தனை பெருமைகள் தான் புனிதமான பெண்மணியே உனக்கு நான் தரும் வாழ்த்துக்கள் எப்பேற்பட்ட வாழ்த்து என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே திருமணத்தில் மும்மடியா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து இம்மன மகிழ இன்பகிற மாறி பண்பா வளம் வந்து அன்பார் வட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு பற்றி உனக்கு கொடுக்க போற சிறப்பு பெருமை எப்பேற்பட இருக்கிறது. மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் விழிகள் கண்ணீர் மலைகள் அண்ணு விழிகள் கண்ணீர் மலைகள் மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம் கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைக்கு கைகளுக்கு மையத்தில் செய்த காப்பு உன்னண்ணன் போட வேண்டும் பூரணம் பாட வேண்டும் கல்யாண நாளில் அங்கு கச்சேரி வைக்க வேண்டும் சின்ன சிறு கிளியேவா அன்பவன கொடியேவா திரை போல் முதலில் அறியும் திரையும் மணமாலையும் மஞ்சளும் சூடி ஒரு கோலத்தில் வருவேலே போராடு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் ஓடி ஒன்றும் செய்தால் வந்து ஏதேதோ காத்தி வந்து கட்டுக்குள்ளாடு அம்மா ஆனந்தங்கள் உண்டு நெஞ்சுக்குள் பாடு அம்மா சிம்மவன கொடியேவா தங்கமந்த காத்தியேவா கொடியில் நறுப்பு மதியில் மலர்ந்த மலரேடி வாங்கவே மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம். வாழ்க பல்லாண்டுகளே வளர்ச்சி பொழுது பொறுமைகள் எத்தனை பெருமை இருந்தாலும் கூட கொண்டு வளர்க்கொடியா கொடி கொடி அங்கிருந்த சித்தாமரை போன்ற நீங்கள் அழகு பதன மலர என்னை அக முதல் வெட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்டனா உனது போடுகிற இகழ்வாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பால் என நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறைந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு பட்டு பிடி கட்டது ஒடிமா பட்டு பிடி கட்டது ஒடிமா பண்டு விழிக்கட்டு மொழி மாதே 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 மொழி மாதே 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 வந்திருக்கும் மாதவி சொல் Swami, 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 Swami,
நிலமோ குறிஞ்சி நிலம். வேற என்ன கேட்க பத்தி பெருமையா சொன்னாலும் கூட தங்கள் தாய் தந்தையர்கள் எப்பேற்பட்ட என்னாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முள்ளையும் குறிச்சியும் முறையிட்டிருந்து நெல்லையால் பள்ளிகள் எடுக்கும் தேரத்து பாலை என்பதில் விடுவம் கொள்ள மைந்தலமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிச்சி என்று சொல்வார்கள். இதில் குறிச்சி நிலைமை நீளமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை, எங்கட மேற்வடக்கம், ஆறுக்கூர் அடிகளுக்காம், தெற்கே பினாகமா, திங்கள் 20 காதமா. ஒரு காலத்துக்கு 10 மைல், 20 காலத்துக்கு 20 10 200 மைல் சுற்றாவது இருந்தாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை விதைச்சு வச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு ஒரு சிற்றூர் நிலமோ குறிச்சிடலாம். தட்டைப்பேரு நம்பித்தலைவன் தாய்ப்பேரு நங்கை பகுதி எனது பேர வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு என காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இட பெயர், பூர்வீக பெயர், நட்டப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. காரண பெயர் எடுத்துக்கோங்களே, கடலை வந்து பூங்குருத்தியான்வாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுக்கிளியான்வாங்க. தத்துவ இட பெயர் அப்படின்னா வெளிமலர்வாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக இடப்பு பெயர வள்ளி, மற்றது நோக்கம் காவல், அமைத்திருப்பது மரம், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம். வாங்க, என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? கேள்விக்கிறேன். தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்க அவான் வந்து நிற்கிறீங்க. அருமையான வாழ்த்து, மற்றற்ற மகிழ்வு, முறையான பாடல், மற்றற்ற மகிழ்ச்சி. அதே சமயத்தில் தங்களை பற்றி விவரமாக கேட்க வேண்டும். நாம சொல்ல வேண்டும், அது என்னுடைய காதால் கேட்க வேண்டும். நல்லா இருக்குண்ணே, சிறப்பா இருக்குண்ணே, எல்லாமே சிறப்பா இருக்கு. இருக்கட்டும். ஆக கேள்விக்கலையில் தொடுக்கவான் வந்துருக்கீங்க. என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? ஏன்னா ஓரறி உள்ளது, என்னங்க ஓரறி உள்ளது, ஈரறி உள்ளது, மூன்றறி உள்ளது, நான்கறி உள்ளது, ஐந்தறி உள்ளது, ஆறாவது அறிவு அது மனிதர்களுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு. பகுத்து ஆராயக்கூடிய அறிவுன்னா பகுத்து ஆராயக்கூடிய அறிவு. ஆக சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு இருக்காங்க. ஆமா, எதை பேசுறோம் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாது தெரிந்தவர் தான் அறிவாளி இருக்காங்க. ஆறாவது அறிவு மனிதர்களுக்குன்னா அதை காட்டிலும் ஓரறிவு கூட யாருக்கு? ஏழாவது அறிவு உங்களை போன்ற முனிவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, சித்தர்களுக்கு இருக்காங்க. சொல்லி வச்சிருக்காங்கல்ல. ஆக அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை? அறிவாளிக்கு வாழ்க்கையில எப்பொழுதுமே 3 பாதைகள். அறிவாளி முட்டாளி சேர்ந்தா அவனுக்கு 2 பாதை. முட்டாளி சேர்ந்தா அவனுக்கு எப்பவுமே ஒத்த பாதைங்க. ஆக இந்த இடத்துல நம்ம அறிவாளியா பேச வந்திருக்கேன். பேசி பார்க்கலாமா? கட்டியக்குடி நார்வர் ஜெயபாரதிபடா வள்ளி கலையரசியா. ஏன்னா வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகுவாங்க. ஆனா மனிதனுக்கு பல நம்பிக்கை இருக்காங்க. ஒரு போட்டி முடியும் வந்து ஜெயிக்கிறமா தோக்கற தப்பு இல்ல. போட்டில நம்ம கலந்துக்கலாம். போட்டி இருக்கணும்ல. எனக்கு போட்டி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பாப்பா வாங்க பேசி பாப்போம். ஒரு கண்ணாடியோட தெம்பண்ண கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நம்ம அழுதோம்னா அது அழுகுமா? கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நம்ம சிரிச்சோம்னா அது சிரிக்குமா? கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முறைச்சோம்னு வைங்களே, திரும்பி முறைக்காம. ஏன்னா எதையுமே பிரதிபலிக்கக்கூடியது கண்ணாடியுடைய தன்மைன்றாங்க. பேசி பார்ப்போம். நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவேன். முறை தவறிட்டு வைங்களே, அப்புறம் என்னடா கலையரசி பேசி விட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. முறை தவறிய பேச்சினுடைய பேச்சு அல்ல. பேசி பார்க்கலாமா? காலகட்டத்தினுடைய பேச்சுல ஒரு நுணுக்கம் இருக்கும், பேச்சுல ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். அப்படியே பேச்சோட அழகு. பேசி பார்ப்போம், பேசி பார்ப்போம். கண்டிப்பா. அண்ணே கேள்வி கேட்கலாமா? நாரதர்கிட்ட கேட்கலாமா கேள்வி? சும்மா சொல்லுங்க, வாய்ப்பு இருந்து தலையாட்டாம. நான் நல்லா கேட்பேன். நான் ரொம்ப நல்லா கேட்பேன். நான் நல்லா கேட்பேன். நாகரிகம் தவறாம முறையா கேட்க. நாகரிகம் தவறவே கூடாது. பேசுமே. நாகரிகம் தவறி பேசிட்டேன்னு வைங்களே, அது கல்விக்கு குற்றத்துக்கு அழகு இல்ல. ஆமா, அறிவிருக்காங்க சொல்லிருக்காங்கல்ல. யாகவா ராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துட கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணும். அப்படி தவறா கொடுத்துட்டோம்னா
சொல் குற்றத்திற்கு ஆளாகும்னு சொல்லி வச்சிருக்காங்க. கற்பதை கற்றப்ப நிற்க அதற்கு தகண்டார். படிக்கிறது முக்கியம் இல்ல, படிச்சாபடி நிக்கிறது முக்கியம். பாருங்க, நான் எதை பேசினாலும் பேசுவீங்களா? அப்படியே சவுடாலு முட்டு சவுடாலு ஆகாது. நீங்க சவுடாலு போட்டீங்கன்னா சவுடாலு ஆம்பளை முட்டு பேச்சு பேசினாலே அட்டை தரித்திரம். பேசினா சரித்திரம் ஐயா. நீங்க பெரிய ஆளு இருங்க. யாரு யாருக்கு பெரிய ஆளு? யாரு நினைச்சாலும் பெரிய ஆளுங்க. பேச்ச குறைங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பேச்சு பேசாதீங்க. எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். சரி, எங்க வந்திருக்கீங்க? மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படிதானே? 14 உலகம் இருக்காங்க. இருக்கு. அஷ்டமா சித்துக்கள் என்பது 8 இருக்குங்க. கலைகள் என்பது 64. தத்துவம் என்பது 96. தர்மம் என்பது 32. ஆகமங்கள் என்பது 28. வேதங்கள் என்பது 4 இருக்கு. யுகங்கள் என்பது 4 இருக்கு. இதிகாசம் என்பது 2. புராணங்கள் என்பது 18 இருக்கு. சொல்லிருக்காங்கல்ல, பேசி பார்க்கலாம்ல. பேசத்தான் வந்திருக்கா. அப்படியே கேளுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள், கேட்டோனே கொடுத்தது அந்த கர்ணே, கேட்காம கொடுத்தவர் அந்த பாரி, செத்தும் கொடுத்தவர் இந்த காரி, வைது கொடுத்தவர் அறுத்து கொடுத்தவர் வெட்டிங்க கொடுத்தவர் சின்னப்ப நாயனா, தானம் கேட்டா தானம் கிடைக்கும், கர்மம் கேட்டா கர்மம் கிடைக்கும், நீதி கேட்டா நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டா கட்டாயம் பதில் கிடைக்கும். அப்ப நாங்க ஏராளமா கேட்டா நான் தாராளமா கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கேன். கொட்டி கிடக்குன்றீங்களா? பதில் குடுப்பீங்கல்ல. அப்படியே பார்க்கலாமா? அப்படியே கிடத்திற்கு தமிழுக்கு குலத்திற்கு சமத்திற்கு சகலத்திற்கு சுவைகள் சுவரங்கள் கிரகங்கள் திக்குகள் பசி வந்தா பத்தும் பறக்கும். எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது திருவாசகம், தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது அது உலகத்தில் பகவத்கீதை. மரண மரண மோதினா அங்கே கிண்ணற பறக்கும், மல்லைக்கு மல்லைக்கு மோதினா அங்கே தூசி பறக்கும், தேங்காயும் கல்லு மோதினா அங்கே தேங்காய் உடையும். அப்படியே சரி வாங்க. ஆக நல்லா பேசுறீங்க. கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்படி பதில் சொல்லிக்கிட்டே வருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படி பதில் கொடுக்குறாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல் கண்டிப்பா தேவை. ரொம்ப தூண்டி விட்டுற கூடாது. ரெண்டு வீணா போயிடும். பார்க்கலாம். அளவோட இருந்தா பிரச்சனை இல்ல. அப்படியே ஓரத்தில் ஆடாத ஈரத்தில் கற்காத ஓவத்தில் நடவாத நாளத்தில் பிறவாத ஐந்தத்தில் தேடாத செல்வம் ஆரத்தில் சுட்டாத ஏலத்தில் பண்ணாத எண்ணத்தில் அடையாத மனிதனுடைய வாழ்க்கை எட்டா பிரிச்சு கொடுத்த பெருமை சேர்த்திருக்கேன். எட்டுக்குள்ளே அடக்கிட்டாங்க சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அப்படியா நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம். ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகி யாருங்க? கதாநாயகன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே? கண்டிப்பா. கதைக்கு நாயகன் உங்க அப்பா நம்பி மண்ணே. அப்படியா சரி. இப்ப யுகங்கள் என்பது எத்தனை? நீங்க மொத்த 4 யுகம் இருக்குனே. 4 யுகங்களுக்கு பெயர் தெரியுமா சாமி? திரேதா, திரேதா, போகரா, கலியுகம், மொத்தம் 4 யுகம். ஆக கிருகாயுகம், திரேகாயுகம், துவாபரம், கலியுகம். அப்படிதானங்க? இந்த கிருகாயுகத்துல நடந்தது என்ன கதை? கிரேதாயுகத்துல அர்த்தந்தர கதை, திரேகாயுகத்துல ராமாயண கதை, துவாபரயுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்தன் கதை. பெண்ணாலே வந்தது ராமாயணம், மண்ணாலே வந்தது மகாபாரதம். 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் மெய்க்க வாழ்ந்து காட்டுங்க. 4 பேர் மெய்க்க வாழணும்னா யாரு? 4 பேர் மெச்சபடி வாழ்ந்து காட்டுனா மாதா பிதா குரு தெய்வம்னாரு. 4 பேர் போன பாதையில போறவங்க யாரு? அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் போன வழியில போறாங்க. சொல்லி வச்சிருக்காங்கல்ல. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர் மெய்யெழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தம் 240 எழுத்துக்கள். இது என்ன எழுத்து? இது தமிழ் எழுத்து. அப்படியா? வல்லினம், வல்லினம் என்பது கசல தவற, வல்லினம் என்பது எங்கனமன, இடியினம் என்பது கரல வளர, வல்லினம் என்பது தா, வல்லினம் என்பது மீ, இடியினம் என்றால் இல் என்று சொன்னார். மூன்றை சேர்க்கும் பொழுது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும். தமிழ் தமிழ் என்றாலே அது அமிர்து அமிர்து ஒலிக்கக்கூடிய அற்புத மொழியான. சரியா இருக்கா? மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி பேசுறது இருக்காதாங்க. சார் எதை கேட்டாலும் சொல்லிட்டு வரீங்க. சொல்லதானே வந்திருக்கேன். கை தட்டுங்கயா. நேரத்தில் சொல்லிக்கிட்டே வர்றாருல. எனக்கு எதிரி வேற எங்கேயுமே கிடையாது. நீ நல்லா தட்டுப்பா உட்காந்து. ஆமா கேட்கக்கூடிய கேள்விக்கு நாரதர் பதில் சொல்லியிருக்காரு. நாரதருக்கு தான் கை தட்டுப்பான்னு சொன்னேன். உன் மண்டை என்ன கவனிக்கிற? சாரி 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 நீ டாட்டா காமிச்சது போதும் உட்காரு. ஆமா சரி. இப்ப நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம். ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகம் முருகபெருமானிங்க. முருகபெருமானுடைய தந்தை யாருங்க? சிவபெருமான். சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள் உண்டு? மொத்தம் 5 முகம் சிவனுக்கு உண்டு. என்னென்ன முகங்கள் தெரிஞ்சுக்கலாமா? தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இது ஈசனுக்கு 5 முகம். ஈசான, தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு. அதே முகம் ஒரு ஆளுக்கு இருக்கு. யாருக்கு? முருகனுக்கு உண்டு. முருகபெருமானுக்கு. ஞானிகள் கண்ணுக்கு தெரிவது? யாருக்குமே தெரியாது. அதே முகம் என்பது ஞானிகள் கண்ணுக்கு தெரியும். சார் நல்லா பேசுறீங்க.
இப்ப முருகபெருமான் நீங்கல்ல? ஆமாத்தா. முருகபெருமான் கையில என்ன இருக்கும்? முருகப்பெருமான் கையில சேவர் கொடி இருக்கு. சரி. மயில் வாகனம் இருக்கு. மயில் வாகனம், சேவர் கொடியும் இருக்கு, வேலாயுதம் இருக்கு. வேலாயுதம் இருக்கு. ஆமாங்க. முருகனுடைய ஆயுதமே வேலாயுதம். அப்படிதானே? இது எல்லோருக்கும் தெரியும். சரி. பெருமாள் கையில என்ன இருக்கும்? பெருமாளுடைய கையில சங்கு சக்கரம் இருக்கு. பெருமாள் கையில சங்கு சக்கரம் இருக்கும். இருக்கு. அதே சங்கு சக்கரம் முருகன் கையில இருக்கியா? முருகன் இருக்கு. அது எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விவரத்தை விவரமா நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சாமி. முருகனுடைய கையில இருக்கக்கூடியது வேலாயுதம் எல்லாருக்கும் தெரியும். பெருமாளுடைய கையில இருக்கக்கூடியது சங்கு சக்கரம். ஆனா முருகன் கையில சங்கு சக்கரம் இருக்கு. நீங்க கதையை மாத்தீங்களா? கதையை மாத்தல, கதையை சரியா கொண்டு போகக்கூடியவர். நான் எப்பவுமே மாத்த மாட்டேன். சரி, ஒண்ணு தப்பு இல்ல. சரி, ஒரு கேள்வியை தொடக்கணும்னா அந்த கேள்விக்கு ஒரு நுட்பம் இருக்கணும்ல. சரி, நீங்க எதுக்கு மாத்திருக்கீங்க? உங்களை எதுக்க வந்திருக்கு? நல்ல விஷயம் தான். எதுக்கக்கூடிய திரும்ப தர்மவானே, எதிராளி எதுக்க வேணும், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை வரவேற்க வேணும். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, திணைக்காவலுக்காக வந்திருக்கீங்க. என்ன காவல்மா? திணைக்காவலுங்க. என்ன திணை இருக்கு? கருத்தினை செந்தினை. கருத்தினை யாருக்கு? கருத்தினைகள் உணவிற்கு. செந்தினையாப்பட்ட முருகபெருமானுக்கு. அப்படிப்பட்ட முருகனுக்கு நீங்க படைக்கிறீங்கல்ல, பெருமை சேர்க்கிறீங்கல்ல, பெருமை சேர்க்கணும். நெத்தியில போட்டிருக்கிறது, நெற்றியில பட்டை போட்டிருக்கு. அந்த பட்டைக்கு பேர் என்னமா? பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய 38 சிவ சின்னம். யார நடத்துறீங்க? போட்டிருக்கீங்க முருகபெருமானை நினைத்து. முருகனுடைய தந்தை யாரு நீங்க? என்னங்க? முருகன் தந்தை. முருகனுடைய தந்தை சிவபெருமானாகப்பட்டவர். அவருக்கு வேற என்ன வேலை? அவருடைய வேலை அழிக்கக்கூடியவரு, காக்கக்கூடியவர் யாருக்கு தெரியுமா? உங்க பாட்டை நாராயண மகாவிஷ்ணுவாகப்பட்டவரு. படைக்கக்கூடியவர் யாருக்கு தெரியுமா? உங்க அப்பன் பிரம்மனாகப்பட்டவரு. ஆதிபரா சக்திக்கு என்ன வேலை தெரியுமா? ஆதிபரா சக்தினாலே பொதுவாவே சக்தி வந்து ஒரு வீரத்தை கொடுக்கிறவர். அது மட்டுமா? மகாலட்சுமிக்கு என்ன வேலை இருக்கு? மகாலட்சுமி செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப இத்தனை பெருமை பூமியில இருக்குல, இந்த உலகத்துல திரைகடல் ஓடியும் திரவியம் தேடினார். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடினா இந்த பூமியில அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. வெளியில போனாலும் படைச்சுக்க, பாடியை தேடி வரக்கூடிய வீட்டை காப்பாத்து, நாட்டை காப்பாத்து, உன் நிலையை உயர்த்திக்கின்றார். இப்ப நான் கேட்கிறேமா, இருக்கக்கூடிய இடம் புண்ணியமான பூமி, பாண்டிய நாட்டுக்குள்ள இருக்கும். எல்லா விதமான 64 திருவிளையாடலையும் எம்பெருமான் சிவபெருமான் நிகழ்த்தியது எங்க தெரியுமா? இங்கதான், நம்ம பாண்டிய நாட்டுல. பாண்டிய நாட்டாலே? ஆமா. எந்த இடத்துல? மதுரைக்கு மதியில. அங்க மதுரையை ஆளக்கூடிய தாயார் யாருமா? மதுரை ஆளக்கூடியவர் யாருன்னா என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவர். மீனாட்சி தானே? ஆமா. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. பாண்டிய நாடு முத்துக்கள் உடைத்து, சோழநாடு சோறு உடைத்து. சோறு உடைத்து. நல்ல தரமான விஷயம். பாண்டிய நாடு முத்துக்கள் உடைத்து, சோழநாடு சோறு உடைத்து, சேரநாடு வேலை உடைத்து. இப்ப முத்துக்கள் உடைத்து நீங்க பாண்டிய நாடு. இப்ப பாண்டிய நாடுன்னு எதை சொல்றோம்? பாண்டியன்னா மதுரை பகுதி தான். முத்துக்கள் உடைத்து நீங்க முத்துக்கள் எங்க விளையுது? அது வந்து தூத்துக்குடியில இருந்து இங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடம் மதுரை. வியாபாரம் செய்யக்கூடியது. அப்ப ஒரு முத்து எங்க உற்பத்தி ஆகுது? மதுரையில, தூத்துக்குடியில தான். அது கடல் இருக்கக்கூடிய இடத்துல முத்து உற்பத்தி ஆகுது. ஏத்துக்கலாம்ல? ஆமா. இப்ப கடல் இருக்கக்கூடிய இடத்துல முத்து உற்பத்தி ஆகுது நீங்க சொல்றீங்கல்ல? ஆமாங்க. இங்க கொண்டாந்து விற்பனை பண்றாங்க. ஆமா. அங்க இருக்கு கடல். மதுரையில கடல் இருந்துச்சா இல்லையா? மதுரையில கடல் இருக்கா? தூத்துக்குடியில கடல் இருக்கு. சரி. ராமேஸ்வரத்துல கடல், அது தெரியுது. திருச்செந்தூர்ல கடல் இருக்கு. மதுரை எங்க? உங்க நடுவீட்டுல கடல் இருக்கு. என்ன நடுவீட்டுக்குள்ள கடல் இருந்துச்சா இல்லையா? அந்த மதுரை நடுவீட்டு உன்னை கேட்கிறேன். அதாவது கடல் இருந்துச்சா இல்லையா? பேசுறதெல்லாம் பேசாதவன்றாங்க. சரி, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, நீங்க என்ன திருப்பிடு? ஒரு கேள்வி தப்பு தவற கேட்கறீங்க. ஒரு கேள்விக்கு கேள்வி பதிலா இருக்கும். கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலா மாற முடியாது. பதிலா ஆகாது. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட நான் கேள்வின்ற இடத்துக்கு என்ன போல, நீங்க தொட்டு வச்சிய நான் அந்த இடத்துக்கு கொடுக்கிறேன். அவ்வளவு ஒரு யாரு நீங்க பேசக்கூடிய பெருமைக்கு மத்தியில பாண்டிய நாட்டை பத்தி பேசுறீங்க, பாண்டிய நாட்டுல மதுரையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட மதுரையில கடல் இருந்துச்சா இல்லையா? இது வந்து தேவையில்லாத பேச்சு. தேவையில்லையா? யாராவது தேவையில்லை சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, முருகபெருமான்கிட்ட, அதாவது பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் முருகபெருமான்கிட்ட போய் இருக்கு, இருந்துச்சு, என்ன காரணம், எங்க இருக்கு, என்ன அப்படின்ற விவரத்தை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த கேள்வியை நான் மறுக்க கிடையாது. நான் மறுக்க மறுக்க மாட்டேன். எதை சொல்றீங்க? கொஞ்சம் பாருங்க. நீ கேட்ட கேள்வியை மறுக்க நான் மறுக்க பாருங்கம்மா. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். சரி, நல்ல பிள்ளை, நல்ல அறிவான பிள்ளை, என்ன செய்யலாம்? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு என்னோட கேள்வி கேட்கலாம். சரி. அப்ப என்னோட கேள்வி கேட்கறது உங்களுக்கு பயமா? யாருக்கு? உங்களுக்கு. உங்க கேள்வி நடந்து போயிருக்கணும். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? நான் வச்சிருக்கிறது ஒரு சின்ன புள்ளி. என்ன புள்ளி? சிறு புள்ளி. இது ஒரு கேள்வி. நாடகத்துக்கு முக்கியமான புள்ளியே நான் தான். பாத்துக்கிறதா பிள்ளைங்க? பாப்பா. சின்ன புள்ளி எல்லாம் பெரும்புள்ளியா மாத்திரக்கு தானே உள்ள கரும்புள்ளி ஊத்துறமே. எந்த புள்ளியா இருந்தா நான் பாத்துக்கிறேன். இப்ப கேட்டீங்க கேள்வி. நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில முருகப்பெருமானாகப்பட்டவர் கையில வேலாயுதம் இருக்கு, சேவர் கொடி இருக்கு, அவருக்கு அடையாளம்
ஆனா முருகனுடைய கையில சங்கின் சக்கரமும் இருக்கா? சாத்தியமா கேட்டா இருக்கு. அது இன்னமும் சாத்தியம். எங்க தெரியுமா? அப்படிப்பட்ட புண்ணிய பூமி உலகத்துல கும்பகோணத்துக்கு அருகாமையில அழகாபுத்தூர்னு ஒரு ஊரு. கும்பகோணத்துக்கு சேவற்குடினா சேவலை வந்துருச்சு பாருங்க. பக்கத்துல வேலூர். முருகபெருமானே வந்தது எல்லாம் பொருத்தமா வைது. முருகனை பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க கேட்டிய அந்த ஊரோட பேரு அழகாபுத்தூர்னு ஊரு, கும்பகோணத்துக்கு அருகாமையில. அங்க உள்ள இடத்துல வேற எங்கேயுமே கிடையாது. முருகனுடைய கையில சங்கம் சக்கரம் இருக்கக்கூடிய ஆலயம் அழகாபுத்தூர் சொல்லக்கூடிய அந்த ஊர்ல உள்ள இடம். ஏன் அவர் கையில சங்கு சக்கரம் வருது? காரணம் எல்லாம் பண்ண முடியுமா? இப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தேவாதி தேவர்களுக்கு அசுரர்களுக்கு மிகப்பெரிய சண்டை. அசுரனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்ப எண்ணிக்கை அதிகரிச்சா அசுரர்களை அழிக்கணும், ஆணவத்தை ஒடுக்கணும். யார வந்து அழிக்கணும் பார்க்கும் பொழுது சிவனாகப்பட்டவர் முருகனை கூப்பிட்டாராம். முருகப்பெருமாறு வா, அசுரனுடைய ஆதிக்கம் தலையோங்கி போச்சு, அசுரர்களை அழிக்கணும், அசுரனை அழிக்க நீதாப்பா சரியான ஆளு, நீ போயிட்டு வா அப்படின்னு சிவபெருமான் கட்டளை இடுகிறார் முருகனுக்கு. அப்பத்தே போர்க்களத்துக்கு போறவனுக்கு ஆயுதம் வேணும்ல. அப்ப அசுரனை அழிப்பதற்கு என்னிடம் உள்ள ஆயுதம், இதை வாங்கிக்க அப்படின்னு சிவன் கொடுத்தாராம். பிரபனாகப்பட்டவன் இது என்னைக்கு உள்ள ஆயுதம், இதை நீ வாங்கிக்க அப்படின்னு கொடுக்க. அப்பத்தே மகாவிஷ்ணு பார்த்தாரா, இது என்னிடம் உள்ள சங்கும் சக்கரமும், இந்த ஆயுதத்தை நீ எடுத்துக்கிட்டு போ, போர்க்களத்தில் வெற்றி பெறுவாய் முருகான் வாழ்த்து ஏற்படாலாம். அதே போல முருகன் போனாரு, போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாரு, அசுரர்களை அடித்தாரு, ஆணவத்தை ஒடுக்கினாரு, மறுபடியும் வந்தார். எப்படி சங்கு சக்கர சடாயுதம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான ஆயுதத்தையும் தாங்கி முருகப்பெருமான் வந்தாராம். அப்ப முருகனுடைய கையில சங்கும் சக்கரமும் ஏன் வந்துச்சுன்னா, அசுரர்களை அழித்து விட்டு வான்னு சொல்லி மும்மூர்த்திகளும் ஆயுதத்தை கொடுத்தார்கள். அதில் பெருமாள் கொடுத்த ஆயுதம் சங்கு சக்கரம் முருகனுக்கு. எனவே அந்த ஆலயத்தில் மட்டும்தான் கும்பகோணத்துக்கு அருகாமையில அழகாபுத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல இன்னைக்கும் பெருமை பேசக்கூடிய புண்ணியமான இடத்தில் இருப்பது சங்கும் சக்கரமும் முருகனுடைய கையில இருக்கு. போய் பாருங்க. வேண்டாம், எதுக்கு எதிர்றீங்க? நீ மட்டும் பேசாத, பேசாம இருப்பா. இப்ப நாரதர் சொன்ன பதில் உண்மைன்னு நீங்க கை தட்டிட்டீங்க, அப்படித்தானே? ஆனா உண்மையிலே சொல்றேன், எனக்கு கருப்பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கக்கூடிய மந்தை கருப்பண்ண சுவாமி, இந்த கருப்பன் இருக்கிறது உண்மையா இருந்தா, கருப்பா நீ இருக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா, இங்க வந்திருக்கக்கூடிய நாரதரை பாய வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்த. இருங்க சாமி, அவசரப்படாது, நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி எப்பயுமே நீங்க நல்லா. அத்தா மடப்புறம் காடி, நீ எல்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா வண்டியை ரொம்ப நல்லா பாத்துக்கடா. மாசாணிக்கு போயிருக்கேன் நான். பத்திரம் பாத்துக்க. சொல்லுங்க சார், நீங்க சொன்ன பதில் உண்மைன்றீங்க. உண்மைதான். மந்தை கருப்பன் மீது ஆணையாக நீங்க சொன்ன பதில் உண்மை. மந்த கருப்பு சாமி மீது ஆணை உண்மைதான். இங்க இருக்கக்கூடிய காளி தாயை அவன் மீது ஆணையாக உண்மை. உண்மை உண்மை உண்மைதான். உண்மைதான். நான் அதான் சொல்றேன், உண்மை. நல்லா ஜோரா கைத்தடுங்க, நாடு ஜோரா கைத்தடுங்க. இப்ப நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க, மணி ஆயிடுச்சு. இல்ல ஒண்ணும் பேச்சு இல்ல. யாரா இருந்தாலும் பொய் சொன்ன வாக்கி போசனம் கிட்ட சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறணும். நோக்கமா நமக்கு கிடையாது. வந்தமான விஷயத்தை தெரிய வைக்கணும். வந்த விஷயத்தை பேசுவான், பேசுறது சரியா இருக்கு. மணி ஆயிடுச்சுன்றத நீங்க சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லணும். முருகன் தயாராத்த இருக்காரு, என்ன சொல்றீங்க? நான் கேட்டல, ஒரு கேள்வியை தொடுத்திருக்கேன்ல, மணி ஆச்சு எனக்கு தெரியுது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நான் என்ன கடல் நான் புள்ளி வச்சிருக்கீல்ல, அவரே சொல்லிட்டாரு மதுரையில கடலே இல்ல, ஆனா கேட்டிருக்காருல்ல. புள்ளி வச்சிருக்கனே, இருக்கா இல்லன்னு கேட்டீங்க. உடச்சு பேசுவோமே. அது ஒரு டயத்துல கடல் இருந்துச்சு, அதுல ஒரு ஆளு. சரி பேச்சுக்கு வரமா? வாய மூடப்பா, வாய மூடு. என் சாமி பேசாம உட்காரு. சரி, நாயன்மார்களா நீங்க ஒரு ஆரம்பிக்கிறீங்க. 63 நாயன்மார்கள். நான் பேசிட்டு இருந்தேன், அவர் கேட்கல போல. பாபா சொல்லுங்க. அதாவது மதுரையில கடல் இருந்தது, கடல் இருக்கு, இப்பயும் இருக்கு கடல் மதுரையில. மதுரையில கடல் பார்த்துருக்கீங்களா நீங்க? தெப்பத்தை தான் பார்த்துருக்கேன், நாங்க கடல் பார்க்கல. கடல் பார்த்துருப்பீங்க. என்ன கடல்? மதுரையில 7 கடலை ஒன்னா உருவாக்கி 7 கடல் அப்படின்றத பார்த்திருப்பீங்கல்ல. பால் கடல், நெய் கடல், சர்க்கரை கடல், கரும்புச்சாறு கடல், ஓநீர் கடல், நன்னீர் கடல் என்று சொல்லக்கூடிய 7 கடலை ஒன்னா உருவாக்கி 7 கடல் அப்படின்னு. இது ஈசனால வந்த பேர் தான். மதுரையில 7 கடலுக்கும் 7 கடல் அப்படின்ற 7 கடல் வீதி, 7 கடல் வீதி பார்த்திருப்பீங்கல்ல. அங்கதான் புழங்குதுங்க, அந்த புழங்குற இடத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் கடல்.
என்ன காரணம் அப்படின்னா, அதாவது மகாமுனிவருக்கெல்லாம் மேல மாமுனிவர்னு சொல்லுவாங்க. யாரு? கௌதம மகரிஷி. ஒரு தவத்துல சிறந்த முனிவர்னுவாங்க. இந்த கௌதம மகரிஷி என்ன செய்யறாரு? ஈசனை வழிபடுறாரு. ஈசனை வழிபட்டு வருகின்ற பொழுது வரும் வழியில அழகான ஒரு மாளிகையை பார்க்கிறாரு. மாளிகைக்கு செல்கிறாரு. அது யாருடைய மாளிகை அப்படின்னா, தடாலக பிராட்டியாரோட தாயார். யாரு? காஞ்சனமாலைன்னு. மலைய தோச பாண்டியனு காஞ்சனமாலை. அவங்களுடைய மாளிகையை பார்க்கிறாரு. மாளிகைக்கு செல்கிறாரு. அந்த அம்மா ஒரு அழகான ஒரு உபசரிப்பு கொடுக்குறாங்க. உபசரிப்பு கொடுத்து விட்டு அப்பதான் கௌதம மகரிஷி சொன்னாரா, யாருங்க அம்மா சொல்றாங்க, தவத்திலே சிறந்த முனிவர் நீங்க, எனக்கு அடுத்த ஜென்மமே இருக்கக்கூடாது, பிறவியா இருக்கும் தவம், நான் இப்ப என்ன செய்யணும், எனக்கு அடுத்த ஜென்மமே வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா இவர் என்ன செய்றாரு, அப்படியா உனக்கு பிறவியா இருக்கு. ஏன்னா மதுரைக்கே படியளக்கக்கூடியவள் மீனாட்சி ஆகப்பட்டவள் தடாதகை பிராட்டியர். அவளுடைய தாய் நீங்க கேட்டுட்டீங்க. ஏன்னா மலைய தூச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத காரணத்தால யாகம் வளர்க்குறாங்க. அஸ்வமேதி யாகம். அஸ்வமேதி யாகம்னா 100. அஸ்வம் என்றால் குதிரை. 100 யாகம் வளர்க்குறாங்க. 100 யாகம் வளர்க்கின்ற பொழுது இந்திரனாகப்பட்டவர் தடுக்கிறாரு. 100 யாகம் வளர்க்கக்கூடாது, 99 யாகம் வளங்க. ஏன்னா அவர் ஏன் தடுக்கிறார் அப்படின்னா, அப்படி 100 யாகம் வளர்த்தாங்கன்னா இந்திர பதவி பறிவாயிருமா. யாருக்கு? மலைய தோச பாண்டியனுக்கு. அதனால அவர் தடுத்து 99 யாகம் புத்திரகாமஸ்தியாக வளங்க அப்படின்றாரு. அப்ப மலைய தோச பாண்டியனும் காஞ்சனமாலையும் புத்திரகாமஸ்தியாக வளர்க்கிறாங்க. இந்த புத்திரகாமஸ்தியாகத்தால தோற்றுவிக்கப்பட்டவள் யார்? என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். அவள் தான் தடாதகை பிராட்டியார். தோற்றுவிக்கும் போது 3 கொங்கையோட 3 வயதோட கிளி கொண்டையோட நகை அணிகளுடைய தோற்றுவித்தவள் யாருன்னா என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். ஏன்னா மீனை போல விழித்துக் கொண்டதெல்லாம் மீனாட்சி. மீனுக்கு இமைகளே கிடையாது. மதுரையவே ஆட்சி புரிகிறவள் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். அப்பேற்பட்டவளுடைய தாய் யாரு? காஞ்சனமாலை. காஞ்சனமாலை கேட்கிறாங்க, எனக்கு பிறவியா இருக்குந்தவா, அடுத்த ஜென்மமே இருக்கக்கூடாது, நான் இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கௌதம மகரிஷியை கேட்க அவர் உடனே சொல்றாரு, அப்படியாக்கா மதுரைக்கே படியளக்கக்கூடியவர் தாய், நீ கேட்டுட்ட, நீ கேட்ட காரணத்தால இப்ப உடனே நீங்க போய் கடல்ல போய் குளிங்க, கடல்ல நீராடுங்க, கடல்ல போய் நீராடுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறாங்க, உடனே இப்ப நான் கடலை பார்க்கணுமே, கடல் எங்க இருக்கு, கடலை பார்க்கணும், கடலை பார்க்கணும்னே பிள்ளைகிட்ட போய் சொல்ல. யார்கிட்ட? தன்னுடைய பிள்ளை மீனாட்சிட்ட சொல்ல. மீனாட்சிட்ட சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கணவர் யாரு? சொக்கநாதர்கிட்ட போய் சொல்ல. அங்க போய் சொன்ன உடனே அப்பதான் பாக்குறாரு. ஏன்னா அதாவது தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டு கேட்டுட்ட, மனைவி கேட்டதை விட தன்னுடைய மனைவியோட தாய் யாரு? மாமியா. எனக்கு என் மாமியா ஆசைப்பட்டு கேட்ட காரணத்தினால ஒரு கடல் என்னத்தா, உங்களுக்கு 7 கடலை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொக்கநாதர் ஆகப்பட்டவர் 7 கடலை வர வச்சாரு. அதான் பால் கடல், நெய் கடல், சர்க்கரை கடல், உவநீர் கடல், நன்னீர் கடல், கரும்புச்சாறு கடல் என்று சொல்லக்கூடிய 7 கடலை ஒன்னா உருவாக்கி 7 கடல் அப்படின்னு மதுரையில 7 கடல் வந்ததுதான் 7 கடல். இங்க மதுரையில 7 கடல் வீதி அப்படின்னு இருக்கு. இது அதாவது ஒரு சில பேர் என்ன செய்யறது, மாமியாளுக்கு கஞ்சி கூட ஊத்துறது கிடையாது. ஒரு சில பேர் மாமியா மாமனார் கஞ்சி ஊத்துறீங்களா? கிடையாது. ஒரு சில பேரை சொல்றேன். அதாவது அங்க பாருங்களேன், கடவுளே என்ன செஞ்சிருக்காரு, மாமியாளுக்காக, தன்னுடைய மாமியாளுக்காக 7 கடலையும் கொண்டு வந்திருக்காரு. 7 கடல்னு மதுரை பகுதிக்கு, பாண்டிய நாட்டுக்கு. இதான் நீங்க கேட்டதுக்குரிய காரணம். உண்மையை ஏத்துக்குங்க சாமி. அப்ப பாருங்களே, எம்பெருமான் சொக்க நினைத்தால் பூமியில் எதுவும் சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கேட்டா மீனாட்சி தாயாருக்காக. சரி, அவர்களுக்காக குடும்பமே கொண்டு வந்த கடை தான் எல்கடல். பெருமையான சேவையாகும். அப்ப என்ன அர்த்தம், சுத்துப்பள்ளியில எங்கே போனாலும் இந்த வரைக்கும் கோவில் நகரமாக, எங்கே பார்த்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு திருவிழா கோலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நகரம் மதுரை மாநகர். அப்படிப்பட்ட பெருமை பகுதி, பெருமை பேசக்கூடிய இடத்திற்கு 2 வீட்டுக்கு வெளிச்சம் தேவை. தேவைதானே தேவை. வீடு 2 இடத்துல அது வெளிச்சம் தான் தேவை. ஒரு நிலம் வறண்டு வச்சுனா அதுக்கு என்ன வேணும்? வறண்டதுக்கு தண்ணீர் தேவை. உண்மையானமா? ஒரு சாடிக்கு என்ன வேணும்? மூடி தேவை. ஒரு குரலுக்கு என்ன வேணும்? குரலுக்கு இனிமை தேவை. அப்படிப்பட்ட இனிமையான குரல் தான் பேச்சுக்களுக்கு. பெண்களுக்கு பருவம் எத்தனை? ஆண்களுக்கு எத்தனை பருவம்? ஆண்களுக்கு மொத்தம் 7 இருக்கு, பெண்களுக்கு 7 இருக்கு. பருவம்னா பேர் இல்லையா இருக்கு? ஏன் ஆண்களுக்கு பேர் இல்லையா? பேர் இருக்கு. பெண்களுக்கு பேர் இருக்கு. பாலம், மீடி, மரபு, திரையன், காளை, பிடவை, முதுமொழி சொல்லக்கூடிய 70 போல ஆண்களுக்கு உண்டு. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவு, பேர்லம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் இருக்கு. அப்படிப்பட்ட பருவம் இருந்தாலும் உன்னுடைய பருவத்தை உருவத்தையும் கண்டு இந்த இடத்துல உனக்கு ஒரு காலம் கண்டு. காலம் கண்டா மாப்பிள வரல புரியா? காலம் கண்டு மாப்பிள. காலம் கண்டு நீங்க என்ன மாதிரி வாங்குறீங்களா? நல்லது ஒரு காலம் கண்டு உனக்கு ஏத்த மாப்பிள. மாப்பிள பாத்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட மாப்பிள. மாப்பிள நல்லா இருப்பாரா? உலகத்தில் நல்லவர் பேரட்ட ஒரு ஆள் மனுஷன். வேற ஒண்ணும் இல்ல.
எனக்கு பிடிச்சா நான் ஏத்துக்கிறேன். மாப்பிள்ள அழகா இருப்பாரா? அழகா அழகென்ற பேரு அவருக்கு தானே. அன்பானவரா? பண்பானவரா? பாசமானவரா? தேசத்துக்கு உரிமையானவர். அப்படியா? ஆக பருவம் என்பது பத்திரமாகும். பருவம் என்பது சித்திரமாகும். அது பாதுகாப்பது பத்திரம். வருவது ஒரு சாஸ்திரப்படி வர்ற தவறுனா உபத்திரியம் பண்ணினார். உபத்திரத்துக்கு ஆளாவே கூடாதுல. உபத்திரியத்துக்கு நம்ம போனோம்னா வேறுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது தேவை இல்ல. நான் என்ன சொல்றேன்? என்னமா மாப்பிள்ள பாத்துருக்கதெல்லாம் சரி சரி. உங்ககிட்ட மாப்பிள்ள நான் கேட்டேன். உங்ககிட்ட யார போய் கேட்கணும்? இல்ல நான் கேட்டேன். உலகத்துல யார கேட்கணும்ன்றீங்க? என்ன ஆத்தா வடிகிட கண்டா எடு உடையவன் கண்டா போடுன்னு இருக்காங்க. உடையாளி நீங்க. உங்கள்ட்ட வந்து நான் சொல்றேன் விவரத்தை சொல்றேன். ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா. வேற என்ன? அதாவது மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ற விஷயத்த யாருகிட்ட போய் யாரு சொல்லணும்? நான் தன்னந்தனியா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு பெற்ற தாய் தந்தைன்னு இருக்காங்கல்ல. பெற்ற தாய் வளர்ப்பு தந்தையான பெற்ற தாய் தந்தை தாய் தந்தை இருக்காங்க. என் அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். அப்படியே இருந்தாலும் நான் தன்னந்தனியா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சாமியார் வந்து எந்த பெண்ணுட்டையாதும் ஏப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் அப்படின்னு யாராவது எங்க சாமியாராவது இருங்க சாமி அந்த நோக்கம் அல்ல. இருங்கய்யா. ஒரு தாய் தகப்பனை பார்த்து நீங்க கேட்டிருக்கலாம். உன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு அண்ணன் தம்பியை கூப்பிட்டு ஏப்பா உன் தங்கச்சிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் அங்க போய் பேசணும். அதை விட்டுவிட்டு நான் தன்னந்தனியா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவளை வச்சுக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னா என்னையாது? நீ சொல்ற மாதிரி உங்க தாய் தகப்பனை பார்த்து பேசியிருக்கலாம். பேசக்கூடிய தர்மம் இருந்துச்சு. ஆனா நான் அப்படி அல்ல. மொத்த 5 வகை தந்தை பிறப்பித்தோன் கற்பித்தோன் அண்ணன் தந்தோன் ஆபத்து கோவினோன் அறிவுரை ஊட்டினோன். அறிவுரை ஊட்டக்கூடிய தக்க சமயத்துல சொன்னா மட்டும்தான் அது புத்திக்கு நிவர்த்தி. உனக்கு தக்க சமயத்துல நல்ல மாப்பிள்ளை இருக்காரு நான் எடுத்து சொல்றேன். மத்த பேர் சொல்றதை கேட்காத. சித்தப்பே சொல்றதை கேட்டு பத்திரமா வந்துக்க. ஓ சித்தப்பே. ஆமா நம்மளுக்கெல்லாம் பழக தெரியும். வரிச்சு ஒரு பழனியப்பன் செய்திடுவாங்க. அப்பேற்பட்ட அப்பே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம். பார்த்து வந்த மாப்பிள்ளை பழனியப்பன் உனக்கு பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? மாப்பிள்ளை பேரு ஊரு எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கு. சொல்லுங்க. பேரு ஊரு ஒன்னா இருக்க ஒரே மனுஷன் அவர் மட்டும் வேளனுக்கு பள்ளிக்கு தான் கல்யாணம். அட புண்ணிலுள்ள தேவரதா பார்த்தனும். வேளனுக்கு பள்ளிக்கு தான் கல்யாணம். அட புண்ணிலுள்ள தேவரதா பார்த்தனும். உலக முதல் போட்டுக்கிட்ட முருகம்மா முருகனைக்கு மனது கொண்டா பெருமம்மா. கல்யாணமா கல்யாணம் பள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். அந்த வேலனுக்கு பள்ளிக்கு தான் கல்யாணம். அட முன்னில் உள்ள தேவரதா பார்த்தனும். உலகம் முதல் போட்டுக்கிட்ட முருகனை தான் பாரமா முருகனுக்கு மனது கொண்டா வாக்கிய சிறக்குண்டாடமா. உலகம் முதல் போட்டுக்கிட்ட முருகனை தான் பாரமா முருகனுக்கு மனது கொண்டா வாக்கிய சிறக்குண்டாடமா. சொக்கராக வந்தமான முருகமா சொக்கராக முருகமா முருகனுக்கு மனது கொண்டா பெருமை வந்து சேருமா. சுப்பிரமணிய சுவாமி என்றார் கந்த சுவாமி என்றார் புகநாதன் என்றார் சக்திபடி வேடன் என்றார் சண்முக சுந்தரம் என்றார் போதை கொடுத்த பொக்கிசமா பொன்னோந்த வேடியனா சிவனருள் பட்டவனா பள்ளி சிந்தைகள் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளி கேட்ட புருஷனவே முருகே சின்ன சின்ன முருகையா சிங்கார தேவனையா தமிழ் பேரும் செந்தூர் பதி சுவாமி என்றார் கதிர்காம கந்தன் என்றார் 10 மலை முருகன் என்றார் குன்ற குடியான் என்றார் தேனிமலை முருகன் என்றார் திருச்செந்தூர் ஆண்டவன் என்றார் போதல் கொடுத்த பொக்கிசமா அத்தைக்கு பாருங்களா ஆன்மீக அறிவு உள்ளவனா எதிரிகளை நேரழுத்தவள் இரக்கமுள்ள கொண்டவன் அப்படிப்பட்ட முருகனவன் சின்னவனா முருகன் சின்ன சின்ன பாட்டுக்குள்ள
தெய்வம். நான் எப்பயுமே கடவுளை கணவனா ஒருபோது ஏத்துக்கிற முடியாது. ஏத்துக்க மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தி இருக்காள. தெய்வயானின்னு ஒருத்தி இருக்காள. இன்னும் ஒருத்தி சக்கலாத்தின்றது போகும். மனம் இருந்தால் மார்க்க முன்னுங்க. எந்த தீய நான் நினைச்சிடலாம். வாழ்க்கையில சக்கலாத்தின்னு ஒரு தீ வந்து அந்த தீயை அணைக்க முடியுமா? பதந்தீன்னு ஒரு தீவனத்தை அந்த தீக்க யாரு கேட்கிறேன்? அது வராம பாத்துக்க. அப்படியே இருந்தாலும் ஏத்துக்கிட்டு வாரு. பாருங்க. அப்படியே இருந்தாலும் முருகன் யாருங்க? நான் 5 வயதுல அரியா பருவத்துல முருகபெருமான கடவுளா நினைச்சுக்கிறேன். சரி இருக்கட்டும். முருகா 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 முருகான்னு அது என்ன? என்னுடைய குல தெய்வங்க. என் தெய்வமே. தெய்வத்தை ஏத்துக்கமா. நீங்க கடவுளை போய் கல்யாணம் பண்ணு. தெய்வத்தை கட்டி எவன் வாழலையா? பாருங்க, அது மீனாட்சி சொக்கநாதர் வாழ்ந்தாங்க, ஆண்டாள் வாழ்ந்தாங்க. எனக்கு பிடிக்கணும் இல்லங்க. உனக்கு ஏன் பிடிக்கல? எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தாங்கள் சொல்லக்கூடிய நிறைவாக மனசுல ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு பிடிச்சா தானே நான் ஏத்துக்கிற முடியுங்க. எப்படி? அதனால நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க அந்த வேலவனுக்கு வள்ளிக்குன்னு சொன்னீங்க. அதே வேலவனுக்கு எனக்குமா கல்யாணம்? அப்படிங்கம்மா. வேலவனுக்கு எனக்குமா அந்த கல்யாணம். அவர் வேலவனுக்கு வள்ளிக்குன்னு சொன்னார்ல, அது சத்தியசீலங்க. வேலவனுக்கு எனக்குமா அந்த கல்யாணம். கடைசி வரைய சொல்லுங்க வள்ளிநாயகம். என்னம்மா உங்க தொழில் வந்து என்னன்னா சரி பெண்கள்கிட்ட போய் தினமும் கலகம் செய்வது. உண்மைதான். உங்களுடைய தொழிலே கலகம் தானே செய்யும். உண்மைதாங்க. அதனாலதான் அப்படி இப்படி பொம்பளை வச்சு பொழப்பு நடத்துறா கலகம் உங்களுடைய தொழில். அப்பாற்பட்டு ஒரு செய்தி இருக்கு. 10 நடிகர் வரக்கூடிய இடத்துல 2 பொம்பளை தானே கூட்டம் இருக்கு. 10 பேர் ஆம்பளை வந்தா 10 மணிக்கே போய் சேர்ந்துடும். அதுல ஒரு சின்ன சத்தம் இருக்கு. அதெல்லாம் சரி. அப்படி இப்படி பொம்பளை வச்சு பொழப்பு நடத்துற. ஆனா அந்த பொம்பளை சத்த சரி அதெல்லாம் சரி. வேற என்ன பிரச்சனை? உங்க தொழில் என்னன்னு சொல்லி கலகம் பண்ணக்கூடிய வேலை. கலகம் தானே. ஆமா. பெரிய கலெக்டர் ஆமா பெரிய கவர்னர் பேத்தி. ஆமா ஒரு பெரிய ஒட்டக்குதிரை ஒட்டிக்கிட்டு வந்த கவர்னர் கலிகாபி போட்டு கொடுத்த ஆத்தா பேட்டியோட சகோதரி சுந்தரமூர்த்திக்கு சுக்கு காபி போட்டு கொடுத்த. தேவையில்லாம பேச கூடாது. தேவ பரந்தன பேசிக்கிட்டு கேட்ட புரிஞ்சு என்ன சொன்ன போறீங்க? என்ன வேலை பார்க்கறாரு? நான் என்ன வேலை பார்க்கறாரு?
இருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு நாரதரு ஏதோ ஒரு வேலை நீங்க சொல்லக்கூடிய கருத்தை அர்த்தமா சொல்லணும். யார சொல்லிட்டு நீ உனக்கு அக்கா இல்ல மாத்து இல்ல நீ கிடையாது. முருகனை கட்டிக்கிட்டு வாங்க சொல்லிக்கிட்டீங்க. வேணாம் மறந்துக்கிட்டு இருக்க. நாரதரே முருகனை கட்டினா மோசம். இறுக்கமா பேசிக்கோங்க. இன்னைக்கு மரியாதையா பேசிக்கோங்க. நாரதர் கூட்டி கொடுக்கறாரு. ஆனா நாராயண நமக்கு யார் சொல்லி கொண்டிருக்க? நாரதர் கூட்டி கொடுக்கறாரு. நாரதர் கூட்டி கொடுக்கறாரு. கூட்டி 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 வள்ளி கூட்டி கூட்டி பாப்பா கூட்டி 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 இது பொருட்பான பொருள் அல்ல, இது சட்டமான கட்டை அல்ல. உனக்கு திருமணத்திற்கு எங்கிருந்தாரு